மல்லேசே, இந்த பொண்டாட்டி கிட்டலாம் போயிட்டு சண்டே மேட்ச் இருக்குன்னு சொல்றாங்க. சண்டே மேட்ச்சுக்கு போய்க்கவா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சண்டே மேட்ச் அவ்வளோதான். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? 6 நாள் வேலைக்கு போறலடி, ஒரு நாள் தாண்டி விளையாட போறேன், ப்ளீஸ் டி விடுடி நீ கெஞ்சுறீங்க. நோ, கெஞ்சினா மட்டும் விட்டுறாங்கண்ணா. உள்ள எதிராக கல்யாணம் குழந்தை குட்டி ஏன்னா கல்யாணம் பண்ணுற கிரௌண்டு போய் 11 பேர் கல்யாணம் பண்ண பிள்ளைங்க பையில அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறானா. அதான் இனிமேல் சண்டே மேட்சுக்கு வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேண்ணா. மல்லேசே, பொண்டாட்டிலாம் நம்ம காலுக்கு கீழே இருக்கணும்டா. அண்ணா நான் பார்த்தல, சனிக்கிழமை சாயந்தரம் ஆனாலே என் பொண்டாட்டி என் பக்கத்தில் கூட வர மாட்டான். என் ஃபுல் ஃபோக்கஸ் கிரவுண்டில் தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு என் பக்கத்தில் வந்துட்டா. என் ஆத்தாக்காரிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்ட்டா. வச்சேப்பா மறுநாள் காலைல ஆத்தாக்காரோட சேர்ந்து இவளையும் அட்மிட் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இவனுங்களெல்லாம் விடிய காலைல 4 மணிக்கு வந்து லைட்டா போட்டா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருமேன்னு பயத்துல கிளம்ப வந்தா மேட்சுக்கு சொல்டா. கேஷ்ல தான் வந்தேன். அப்புறம் ஏன்டா பயத்துல பொண்டாட்டி சோக மாட்டின்னு வந்துக்கிற? ஊர்ல எல்லாம் பொண்டாட்டி பயப்படன்றீங்க, எல்லாருமே பயப்படுறீங்க. அப்புறம் எவன் தான் போடாம இருக்குது? பாத்துறோம் சிவத்தன்னு பொண்டாட்டி கிரவுண்ட் வந்துட போறான். மலேசே பைக் சாவி குடுறா. கேஸ் ஆஃப் பண்ணனா தெரியல, பால் வேற குடிச்சேன். ஏய் குடுறா மலேசே. மலேசே இருட்டுல போட்டு ஓட்டேன்டா, நான் பயப்படலாம் மாட்டேன்டா. வச்சு ஒரு சாப்பா நான் வச்சு ஒரு சாப்பா. நான் தினமும் அடிப்பண்டா போட்டு. உண்மையாடா சத்தியமாடா குடுறா. சாவி மட்டும் குடுறா, போயிட்டு வந்தா. கிரவுண்ட் தெரியும்டா அவளுக்கு. ப்ளீஸ்